guys, welcome to Teju's vlog. இந்த பார்க்குக்குள்ள போனா திட்ட போறாங்களான்னு கூட தெரியல. இந்த எருமை மாடு வந்து அங்க பாருங்க, இந்த பார்க்ல எல்லாம் கப்பிள்ஸ் வந்துட்டு முகமூடி போட்டு படுத்திருப்பாங்க, அந்த மாதிரி படுத்திருக்கா. என்ன பண்ற இங்க காலேஜுக்கு போவாம? எதுக்கு காலேஜுக்கு கிளம்பு, வா போலாம். ஒரு வீடியோ எடுக்கிறேன், விளாக்ல வரணும், கொஞ்சம் அழகா மாதிரி உட்கார டீசெண்டா. அட்டெண்டன்ஸ் இருந்தாவே நீ வர மாட்ட. இப்ப இந்த சீப்பு ஒன்னும் குறைச்சல் இல்ல, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் கட் அடிச்சுட்டா வந்துருவாங்க, இழுத்துட்டு வந்துருவான். எங்க வந்தாலும் சரி வா பார்க்குக்கு போலான்னு இந்த பார்க் கூப்பிட்டு வந்திருக்கா. நாங்க வந்து கிரண்குமாருக்கு வந்து பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ண போறோம். இந்த பார்க்கையே தெரிஞ்சது இவளாலதான் இந்த பார்க்கு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ் தான். என்ன சர்ப்ரைஸ்னா, சர்ப்ரைஸ் உங்களுக்கே சரி சர்ப்ரைஸா இருக்கும், அவ்வளவு சர்ப்ரைஸா இருக்கும். இன்னொருத்தையும் அரையுது கைஸ். ஒரு பொறுப்புன்றது யாருக்குமே இல்லை. இந்த கேர்லாம் வந்துட்டான். ஆனா இங்க இருக்க காலேஜ் எவ்வளவு நீட்டா பார்க்ல கூட படிக்கிற, ஏன்னா இவன் வாங்க போற டோஸ் எப்படி. ஆனா இங்க பாருங்க, சில பேர்ல காலேஜ்ல ரெண்டே வர மாட்டாங்க, சில பேர் 10 நிமிஷம் வீடு வச்சுக்கிட்டே வர மாட்டாங்க. நாங்க வந்து காலேஜுக்கு தெரியாம தப்பா ஆர்டர் பண்ணிட்டு காலேஜ் யூனிஃபார்ம் தான் காலேஜுக்கே போய் காலேஜ் வாசல்ல வாங்கிட்டு திரும்ப இங்க வந்திருக்கோம். யாராவது பாத்துருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும், பட் யாரும் பாக்கல அன்பார்ச்சுனேட்லி. ஏய் அது அவ்வளவுதான். யாருமே வரலையா? தேஜு ஹரிதா யாருமே வரலையா? ஓ சரி சரி சரி. பயங்கரமா வருது காய், நாங்க பிளான் போட்டது என்னன்னா 22 டிஷ்ஷஸ். அவன் பர்த்டே, அதுல வந்து 18 டிஷ்ஷஸ் கிட்ட சமைச்சு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கடைசியில வந்தது 15 டிஷ் ஆர்டர் பண்ணிட்டு 8 டிஷ் தான் சமைச்சிருக்கோம். இப்படி அருமையான நண்பர்கள். இவளுக்கு நான் எல்லாரையும் மன்னிச்சிருவேன். இவளுக்கு கொடுத்ததே ஒரே ஒரு சிம்பிளான சாண்ட்விச், அதையே ஜெப்டோ போட்டு வாங்கியிருக்கா. அப்போ இவளெல்லாம் நம்ம எப்படி பாராட்டணும்? இங்க இருக்கு டேலண்டட் ஃபெலோ. அவ மட்டும் தான் குட் கேர்ள். இவ 2 டிஷ் கரெக்டா வந்துட்டான். இவ்வளவு அற்புதமான ஐடியா கொடுத்தது நான் தான். இந்த ஐடியா நான் தான் கொடுத்தேன். இந்த 22 டிஷ் புரோட்டீன் அப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஐடியா மட்டும் தான் கொடுக்க முடியும். ஐடியா அவங்களுதுன்றதுனால சரி மன்னிச்சு விட்டுருக்கலாம். அவ்வளவுதான் கைஸ். நாங்க எல்லாரும் வந்தக்கு அப்புறம் நாங்க மிச்சம் மீதி என்னன்னு சொல்றோம். 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 வந்துருச்சு. என்ன சொல்றேன்னு தெரியல. இப்ப வணிகனையும் இதை பார்த்து அவன் சர்ப்ரைஸ் ஆவானா அப்படின்றதுதான் நீங்க பொறுத்து இருந்து பாக்கணும் கைஸ். இது வந்து சர்ப்ரைஸ் ஆவானா? ஓகே ஓகே. ஆனா அதுக்கோட பிளானிங் வந்துட்டு பாருங்க, எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு இந்த பாவக்காவெல்லாம் பண்ணியிருக்கோம் தெரியுமா? அவன் ஆர்டர் போட்டது வந்து குறைபாடா இருந்துச்சு, சமைச்சது குறைபாடா இருந்ததுனால பாதி டிஷ் நாங்க ஆர்டர் போட்டு வச்சிட்டோம். பாதி இல்ல, முழுசாவே ஆர்டர் தான். இது எல்லாமே ஜெப்டோல ஆர்டர் போட்டது. எல்லாமே 2 சோயா, 2 சிக்கன், எல்லாமே 2 சாஸ். ஒரு கலர் கீழே ஒரு கலர் கில்லுன்னு இருக்கு. வேற இதோ வந்துட்டு இருக்கேன் தெரியாம பர்த்டே பிளான். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமான ஐடியா வேணும்னா இன்னும் நான் யூடியூப்ல ஆரம்பிக்கல, ஒருவேளை ஆரம்பிச்சேன்னா இந்த மாதிரி நீங்க அவளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நாங்க டேக் பண்றோம் கைஸ். நீங்க அவர்கிட்ட ரீச் அவுட் பண்ணலாம். பிரியான்னு பேர் வச்சாங்க, எல்லாருமே போய் கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க. இவ வந்து எண்ணி பாத்துட்டு இருக்கா எத்தனை வாட்டி. என்னாலும் பிளானே அதுதானே, 22 இருக்கணும்ங்கறதானே பிளான். அப்ப அது இல்லன்னா சரி. இதுல 22 இருக்கான்னு நீங்க எண்ணி நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதான் நான் வேற ஏதோ லைட்டா கத்தி வேற விட்டேன் கைஸ். கத்தி விட்டேன்.
என்ன வாட் இது எனக்கு கொஞ்சம் ப்ராசஸ் ஆகவே இல்ல. அவ ப்ராசஸ் ஆனா ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன். ப்ராசஸ் பண்ணாமலே இருந்து என்ன நேத்துல இருந்து நீ என்ன ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, டக்குன்னு மண்டையில ஏற மாட்டேங்குது. இது சொல்றதுலாம் யாராச்சும் நம்புவாங்களா? வந்து சொல்லுது சிறு பாம்பு என்னை கடிச்சிருச்சு, நானும் அதை நம்பிக்கிட்டு பாம்பு கொண்டு ஆகலை. சிறு பாம்பு இவ்வளவு கடிச்சிருச்சாண்டி. ஆனா அவளை கடிச்சா, ஆனா பாம்பு கொண்டு அவளன்னு இவ யோசிச்சானா? யோசிச்சேன், நான் கேட்டேங்க. அப்பதான் இந்த பாட்டி சொன்னாங்க, சிறு பாம்புலாம் கடிச்சா அது இப்படி 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 ஆயிரும். இது நான் உண்மையா இல்ல 22 இருக்குன்னா 22nd பர்த்டேல சொல்ல போறோம். இல்ல 23 இருக்குன்னா எப்படி வயசாகுதானே போதும் உனக்கு. அதனால 23 உங்க கவுண்ட் படி எத்தனை? 20க்கு மேல இருக்கு. அதனால எக்ஸாக்டா சொல்லுங்க. 20 எல்லாரும் இப்ப என்னங்க, இப்ப எல்லாரும் யாரு இதுல கரெக்ட் ஆன்சர் நம்ம பாப்போம். ஆனா மாட்டேங்குது கவுண்ட் பண்ணாலும். இப்ப எவ்வளவு இருக்கு? 19 இன்னொன்னு ஏதோ ஒண்ணு வாங்குவேரி, வேவ் ஷேக் வாங்கியிருக்கான், புரோட்டீன் இன்னும் ஏதாவது சொல்லிருந்தோம். முஸ்லீம்லாம் சொல்லிருந்தோம். என்னன்னா எவ்வளவு முக்கி நாங்க கவுண்ட் பண்ணி கணக்கு எடுத்தா கூட 19 தான் வருது. அதுக்குதாண்டி சொல்றேன். அவன் கேட்டானா நம்ம 22 எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம். உனக்காக தெரியல, உனக்கு மேட்ச் தெரியல. பாரு பக்கா அவனுக்கு மேட்ச் தெரியலன்னு சொல்லிடலாம் நம்ம. இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே எடுத்து கொடுக்குறான். இது வச்சிருவோமா? எனக்கு நாளைக்கு வரும். சோ இது வந்து உங்களுக்கு என்ன தெரியும்? சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? சாப்பிடவே இல்லை. 5 பேர் இருக்காங்க, யாரு பாக்குறீங்க? கேர்ள்ஸ் ஒரு நிமிஷம் 5 பேர் இருக்காங்க. இது 2 எடுத்து வச்சிடலாம். குப்பையெல்லாம் நாங்க பேக் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க எங்களை வந்து வெளில போங்கன்னு சொல்லிட்டாங்க, டைம் ஆயிடுச்சுன்னு. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவன் வேற எதுவும் செஞ்சேன்றா. எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன்னு பாப்பீங்க. ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அது காரணம் வந்து பிரியா சமைச்சதுதான். அதுக்கு ரொம்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை பிரியா. நீ வந்து இந்த தடவையும் சரி, எனக்கும் சரி, நீ வந்து அன்னைக்கு நான் சொன்னேன் பாத்தியா, அன்னைக்கு கால் பண்ணி சொன்னேன்ல, அந்த ஸோ வந்து இன்னைக்கு வந்து டே ரொம்ப நல்லாவே போச்சு. ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.